ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஸ்லாக், பைத்தான், வேஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சாட் பாட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தமிழில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வேஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த இதில் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லாக்கில் வந்து இந்த காம்பனண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பாட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை. இது சிம்பிளாக நீங்கள் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களோ, பைத்தன் இல்லைனா ஜாவாஸ்கிரிப்ட் எதுனாலும் க்ளவுடில் ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறதுக்கு இவன் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். இது ஒரு கம்பெனி. ஓகே, அடுத்து ஸ்லாக் அப்படிங்கிறவன் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் நம்ம இங்கே தான் வந்து நம்ம ஒரு சேட் விண்டோ இல்லைனா ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எண்ட் யூஸருக்கு இது கண்டிப்பாக தேவை. ஸோ 2 கம்பெனி, வேஸ்கிரிப்ட் ஒன்று, ஸ்லாக் ஒன்று, இதை வச்சு ரெண்டும் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டோடு இன்டகிரேட் பண்ணி நம்ம இப்போ ஒரு பாட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே டன். இதுக்குள்ளே நீங்கள் இதோட 2 லாகினையும் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்டிங் போகலாம். இப்போது நீங்கள் வேஸ்கிரிப்டில் லாகின் பண்ணிடுங்க. முதல் விண்டோ. செகண்ட் விண்டோவில் ஸ்லாக்கில் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்கிரிப்டுக்கு வரும். வந்துட்டு மேலே டாப் ரைட் கார்னரில் நியூ ஸ்கிரிப்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறோம். நியூ ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறதுக்கு ஒரு நேம் கொடுங்க. என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னா, ஹலோ தமிழ் இப்படி கொடுத்துடலாம். எல்லோரும் பண்ணுற மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னே கொடுத்துடலாம். ஓகே, க்ரியேட் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த கம்பெனி நமக்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு க்ளவுட் என்வரான்மெண்ட்டாக அவன் கொடுக்குறான். ஓகே டன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரீங்க அப்படின்னா, ஸ்லாக்குக்கு வாங்க. ஸ்லாக்குக்கு வந்து சேனல்ஸில் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். சேனல் அப்படின்னா இதை ஹோம் பேஜ்லேயே இதாக இருக்கும். ஸ்லாக்கோட ஹோம் பேஜே தான். க்ரியேட் சேனல் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ் பாட் அப்படின்னு கொடுங்க. ஸோ எந்த நேம்னாலும் கொடுக்கலாம். இந்த பாட்டை வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி ஆட் எனிவன். ஓகே, ஸ்கிப் ஃபார் நவ். அவ்வளோதான், புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். குட். ஓகே, இப்போ வேஸ்கிரிப்ட் வாங்க. முதல் விண்டோ வந்துட்டு ஆட் ட்ரிகர். ஆட் ட்ரிகரில் இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் இப்போ எது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லாக் ட்ரிகர் ஃப்ரம் ஆட் ட்ரிகரில் நம்ம ஸ்லாக் தான். ஓகே குட். ஸ்லாக் ட்ரிகர் வந்துருச்சா? ஸ்லாக் ட்ரிகர்னால் ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களை நீங்கள் எழுத போகிற ஸ்கிரிப்டோ இல்லை ஃபங்க்ஷனோ எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. ஓகே, ரன் யுவர் ஸ்கிரிப்ட் when the ஸ்லாக் ஈவெண்ட் occurs. இதை வந்து நீங்கள் ஒரு எனேபிள் பண்ணி விட்ருங்க, அந்த க்ரீன் கலர் பட்டன் ஸ்டார்டிங்கில். ஸோ முதல் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப்பு, இதில் வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்டிங் நம்ம போட போகிறோம்னா, நம்ம பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பாக ஓகே ஆட் ட்ரிகருக்கு அப்புறம் ஆட் ஸ்டெப்பு கொடுங்க. ஆட் முதல் இது, அதுக்கப்புறம் பைத்தன். ஓகே கூல். பைத்தன் இங்கே வந்துருச்சா? டன். அதுக்கு கடைசி ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து we are giving back the control back to Slack. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாக் ட்ரிகரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதோடது இப்போ ஒர்க் ஸ்பேஸ் நேம் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சேனல் ஈவெண்ட், மெசேஜஸ் போஸ்டட் டு த சேனல். மெசேஜஸ் போஸ்டட் டு த சேனல் அப்படின்னா உங்கள் சேனல் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ் பாட் அப்படிங்கிற சேனல். ஸோ இங்கே இருக்குது. ஓகே, அது கரெக்டு. ஸோ நீங்கள் ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த சேனல் அப்படின்னு. தமிழ் பாட்லேருந்து நான் டேட்டா அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூல். ஸ்லாக்கோட மெசேஜ் டெக்ஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே கூல். முடிஞ்சிச்சா? இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்லாக் ட்ரிகர் எப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, run a program when a message is posted in a channel. சேனல்னால் யார்? இவன் தான் சேனல்.
அடுத்த விண்டோவில் இருக்கிறவன் தான் சேனல். ஸோ இங்கே எப்போ நீங்கள் ஹாய் பண்ணுறீங்களோ சேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஓகே, எந்த சேனல் அப்படின்னா தமிழ் பாட் அப்படிங்கிற சேனல், அதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதை லிங்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் முதல் கான்ஃபிகரேஷனோட செட்டிங். ஓகே, ட்ரிகர் எல்லாம் முடிஞ்சு. இப்போ பைத்தன் ஸ்கிரிப்ட் டபுள் கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும். எடிட் கோட் எல்லாம் ரன் எடிட் பண்ணிட்டு டன் ஸ்கிரிப்ட் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, இப்போ எடிட் கோட் கொடுங்க. எந்த கோடை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் நேமை வந்து இன்புட்டாக யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிறோம், அதை வெல்கம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணால் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சுந்தர் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா வெல்கம் சுந்தர்னு வரும். இவ்வளோதான் மேட்டர். காப்பி பண்ணுங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டை. நம்மளுடைய பைத்தான் கோட் இது எங்கே இருக்குன்னா Wayscriptல இருக்குது. ஓகே, டபுள் கிளிக் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் டன் எடிட்டிங் கொடுத்து இதை நீங்கள் பைத்தானை டபுள் கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். எடிட் கோட் கொடுங்க. அப்படியே இது எக்ஸிஸ்டிங் டம்மி கோடு, அதை தூக்கிட்டு நம்ம கோடை கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓகே டன் எடிட்டிங் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக ரன் கோட் கொடுங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆகும். இது கோடில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குது. என்ன சேஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் கோட் கொடுத்துட்டு இன்புட் வந்து மேனுவலாக வந்து நம்ம வாங்குகிறோமா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை ஓகே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இது ஓகே ஓகே இங்கே இருக்குது. இப்போ என்ன ஸ்கிரிப்டில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா இப்போ இதுதான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து எடுத்து போட்டால் கோடு. ஓகே, ஸோ இன்புட் வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிறோமா, ஸோ தட் ஷுடன்ட் பி. இதை அப்படியே டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லாக் மெசேஜ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கான், அப்படியே காப்பி பண்ணி அவனை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் என்ன இங்கே டைப் பண்ணுறீங்களோ அவனை இன்புட்டாக வாங்கிக்கிடுவான், வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருவான். ஓகே, டன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்புட்டை அங்கேருந்து வாங்கி இந்த விண்டோ ஸ்லாக்டேருந்து வாங்கி ஸ்கிரிப்டுக்கு பாஸ் பண்ணிட்டோம். குட்டா? ஓகே, இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸோ டன், இப்போதைக்கு நான் டன் எடிட்டிங் கொடுக்குறேன். பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப் அப்படின்னா இவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்களுடைய ஸ்கிரிப்ட் இருக்குது. ஜூம் பண்ணணுன்னா லைட்டாக மவுஸ் இது பண்ணாலே ஜூம் ஆகும், டவுன் ஆகும். ஓகே ஓகே, ஆட் ஸ்டெப் கொடுங்க. இப்போ ஸ்லாக் கொடுக்குறேன். ஓகே, இந்த செகண்ட் காம்பனண்ட்டாக இருக்கிற இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் அதான் நம்மளுடைய செகண்ட் காம்பனண்ட். அது டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட் கோட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்கினோமா, ஸோ தட் வில் பி சேஞ்ச்ட் ஆஸ் திஸ் நேம் ஈக்குவல் டு ஸ்லாக் மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத எங்கே எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்தோம். க்ரியேட்டட் பை ப்ரீவியஸ் ஸ்டெப். ஸோ இங்கே இருக்கும், அதை தூக்கி ட்ராக் பண்ணி இங்கே போடணும். அதுக்கப்புறம் நம்ம கோடில் இருக்கிற இது தான் அப்டேட்டட் நேம் ஈக்குவல் டு வெல்கம் ஈக்குவல் டு இது டன். பிரிண்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்த தேர்ட் காம்பனண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட்டு ஒரு அவுட்புட் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு இந்த அப்டேட்டட் நேமை இங்கே கொடுக்கணும். ஓகே, டன் எடிட்டிங் கொடுங்க. இப்போ நம்மளுடைய தேர்ட் காம்பனண்ட் என்னென்னா ஸ்லாக். ஓகே, இதான் நம்ம வந்து அவுட்புட் கொடுக்குது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் மேப் பண்ணிடுறோம். நம்மளுடைய சேனல் பாட் நமக்கு என்ன பாட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாக்கில் வந்துட்டு என்ன பாட்டோ, நிறைய பாட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேமை வந்து இங்கே லிங்க் பண்ணணும். ஓகே, லிங்க் பண்ணிட்டு கீழே வந்து மெசேஜ் நீங்கள் வந்து நம்ம ஸ்கிரிப்டில் நம்ம என்ன அவுட்புட் கொடுத்தோமோ அந்த அவுட்புட்டை இங்கே மேப் பண்ணிட்டு அதுதான் தேர்ட் காம்பனண்ட்டோட அவுட்புட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து நம்ம கோட் படி இப்போ வெல்கம் விஜய்னு கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்டில் நம்ம அதானே கொடுத்துருக்கோம், அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அதான் இருக்குது பைத்தான் ஸ்கிரிப்டில். ஸோ என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா பைத்தான் ஸ்கிரிப்டை கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் ஸ்லாக் கொடுத்து அந்த அவுட்புட்டை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒன்ஸ் அகெயின் ஒரு ரீவிசிட் பண்ணலாம். ஸ்லாக் ட்ரிகர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, எப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்போ வந்து உங்கள் ஸ்கிரிப்ட் இன்வோக் ஆகணும் அப்படின்னு. ஸோ இது எனேபிள் பண்ணிவிட்டு இது ஆஃப் பண்ணால் சிம்பிள், இதை மட்டும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும் இந்த க்ரீன் பட்டனை. ஸோ நமக்கு ஸ்லாக் ட்ரிகராக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே இன்புட் கொடுத்தா இந்த சேனலுக்கு தமிழ் பாட்டுக்கு நம்ம இன்புட் கொடுத்தா எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
தமிழ் பாட்ன்னு இருக்கா. ஸோ அதான் வந்து இன்புட் சேனல் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஸ்லாக் மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு இதை மட்டும் நீங்கள் ஒரு செக் பாக்ஸ் கொடுக்கணும். இது எங்கே கொடுப்போம் அப்படின்னா நம்ம செகண்ட் பீஸான பைத்தான் ஸ்கிரிப்டில் கொடுப்போம். எடிட் கோட் கொடுங்க. இவன் தான் வந்து நம்மளோட ட்ரிகரோட அவுட்புட்டு. அதை வாங்கி மெசேஜாக அவுட்புட் கொடுக்குறோம். இந்த மெசேஜ் லாஸ்ட் தேர்ட் லைனில் உள்ளது யார் கொடுக்குறோம் அப்படின்னா டன் எடிட்டிங் போய்ட்டு ஜூம் பண்ணால் அப்படியா சிம்பிளானது தான் மவுஸ்லேயே. இந்த ஸ்லாக்கை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கொடுப்பீங்க. இதோட இந்த ஸ்லாக்குக்கு யார் இன்புட்னா மெசேஜ் தான் கூட. நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டோ வந்து 1 by 1 பைத்தான் ஸ்கிரிப்டோட அவுட்புட் வந்து இந்த லாஸ்ட்டில் உள்ள ஸ்லாக்குக்கு இன்புட். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹலோ தமிழ் அப்படின்னு வரும். ஓகே இதான் ஒரு சிம்பிளான ஒரு பைத்தான் பாட்டு. ஸோ நம்ம 3 காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறோம். வேஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம், ஸ்லாக்கை யூஸ் பண்ணுறோம், பைத்தான் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளானது தான். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. Introducing My Harvest Farms. Happily rent a mini farm. Choose vegetables to grow for your family. Let our farmers sow and nurture those plants for you using natural farming methods.